ஒரே ஒரு டைலாக் சொல்லிடுறேன். தலைவர் படம் வந்தது கூலி, தலைவரே இல்லைன்னா தமிழ் சினிமாவே காலி. ஆல்ரெடி விஷால் சார் அறிவிச்சிட்டாரு, நடிகர் சங்க தலைவர். இதை விழா பயங்கர கிராண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. ஆனா ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன், விஷால் சார் ரஜினி ரசிகர் சார்பாக எல்லாருக்கும் நோட்டீஸ் வைங்க. ஆனா இந்த ஜோசப் விஜய்க்கு மட்டும் வைக்காதீங்க. ஏன்னா அவருக்கு வைக்காதீங்க. இதை நடிகர் எங்க ரஜினி ரசிகர் சார்பாக உங்களை நன்றி கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஜோசப் விஜய்க்கு நோட்டீஸே வைக்காதீங்க. அவர் வாழ்த்துவ தேவையில்ல, ஒரு புண்ணாக்க புடிக்க தேவையில்ல. அவர் எதுவுமே பண்ண தேவையில்ல. வேணாங்க. 25 வருஷத்தை கொண்டாடும் போது பேசினாப்புல அன்னைக்கு தலைவர் தான். இன்னைக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. இதுவரை ஒரு வார்த்தை சொன்னாப்புல, எதுவுமே சொல்லி அவரு வார்த்தை சொல்ல. ஏன் சொல்ல? ஏண்டா நாங்க சொல்லணும்னு வச்சுன்னா இவ்வளவு நேரம் பேசணும் புரியல. சொல்ல தேவையில்லைங்க, நோட்டீஸா வைக்க தேவையில்ல, எங்களுக்கு வரவே தேவையில்ல. அந்த ஜோசப் விஜய் தயவு செஞ்சு வரவே வராதீங்க. இது ரஜினி சார்பாக உங்களுக்கு கோரிக்கை வைக்கிற. ஒத்த ஓட்டு இல்ல, ஒரே ஒரு ஒத்த ஓட்டு இல்ல உங்களுக்கு. இது நான் 100% உறுதியா சொல்றேன். காரணம் என்னன்னா, தலைவருக்கு நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து சொன்னாங்க. தமிழக முதல்வர் லெட்டர் பேட்ல வாழ்த்து சொன்னாங்க. ஆனால் தமிழக ஊடகத்துல ஒருத்தர் இருக்காரு, நடிகரோ செலவா ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ண, தலைவர் செலவு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு மீடியா போய் கேள்வி கேட்ட அப்புறம் உலக சாதனை பண்ண நடிக்கிறாரு. ஏன் மீடியா கேள்வி கேட்ட அப்புறம் அவர் உலக சாதனை பண்ண உங்களுக்கு தெரிஞ்சுதா? தமிழ் திருமாவளவன் மக்கள் ஏற்றிட்டு தலைவர் நம்பர் ஒன் ஆகிறாங்க. நீங்க வாழ்த்து சொன்னாலும் சரி, பார்த்தா சரி, பொறாமல விந்து செத்தாலும் சரி, தலைவர் தான் தமிழ் சினிமா நம்பர் 1. தலைவர் கூட இன்னைக்குமே ரசிகலாங்க நாங்க இருக்கிறோம். கண்டிப்பா இனிமேலும் இருப்போம். தலைவரோட 80 வயசுல தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் நம்பர் 1. அன்றும் இன்றும் என்றும் ஒரே தலைவர், ஒரே சூப்பர் ஸ்டார், அன்பு தலைவர் தான். கண்டிப்பா தலைவரா சொல்றேன். ரொம்ப நாளா கேட்டிருக்கோம், தலைவர் ரசிகருக்காக ஒரு ஃபேன்ஸ் கண்டிப்பா ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்லி ரசிகரா ஒரு விழா இருக்குன்னு ரொம்ப நாளா கேட்டிருக்கோம். ஒவ்வொரு விழாவும் தலைவர் புரிஞ்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா இதோட நிறைவுல கண்டிப்பா டிசம்பர் அல்லது ஜனவரில மிக பிரபாண்ட விழா ரசிகர் சார்பா தலைவர் நடத்தணும் தலைவர் கோரிக்கை வச்சிருக்கோம். கண்டிப்பா தலைவர் அனுமதி கொடுப்பாரு நம்புறோம். அன்றும் இன்றும் என்றும் தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம் அம்பு தலைவரின் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி, உலகம் முழுக்க வெற்றி பெற்று இன்றைக்கு 24 கொண்டாட்டம் மிக சிறப்பாக உருவத்தில் கொண்டாடப்படுகிறது. தலைவர் வசூல் சக்கரவர்த்தி என்பதை மீண்டும் மீண்டும் நிறுத்தி கொண்டிருக்கிறார். 75 இளைஞரை ஜெயிக்க முடியாமல் இன்று அனைவரும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்றும் இன்றும் என்றும் அன்பு தலைவர் தான் தமிழ் சினிமாவின் வசூல் சக்கரவர்த்தி. கண்டிப்பா அதாவது ஒருத்தர் மாங்காய் காய்ச்சிக்கிற மாதிரி தான் கல்ல விட்டு எறிவாங்க. அதே மாதிரி தலைவர் வசூல் சக்கரவர்த்தி தான் நெகட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கு. அதெல்லாம் முறியடிக்க, அதாவது தலைவர் சொன்னாரு, இந்த மரம் சாயம் போனா தமிழ மக்கள் நீங்கள் என்னை தாங்கி பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் இந்த படத்தையும் 1000 பேர் 1000 சொன்னாலும் தலைவர் தான் தமிழ் சினிமா நம்பர் 1 சொல்லி தமிழக மக்கள் நம்பர் 1 கொண்டு போயிட்டாங்க. அது மிகப்பெரிய வெற்றியா தமிழக மக்கள் கொண்டாடி இருக்காங்க. தலைவர் பொறுத்தவரை பாக்ஸ் ஆபீஸை பொறுத்தவரையிலும் நானுமே சொல்லிக்காரு, கபால்ல கணக்கு பார்த்தா 1000 கோடிக்கு மேல போய் சொல்றாரு. தலைவர் படத்தை பாக்ஸ் ஆபீஸ்ல குறைஞ்சு தான் சொல்லுவாங்க. மத்த படத்துக்கு 200 கோடி 600 கோடி சொல்லுவாங்க. தலைவர் படத்தை 1000 கோடி 500 கோடி தான் சொல்லுவாங்க. அதனால பாக்ஸ் ஆபீஸை பொறுத்தவரை தலைவர் கணக்கு கிடையாது. தலைவர் தான் வசூல் சக்கரவர்த்தி. தலைவர் 75 நடிக்க 80ல ஒரு நம்பர் 1 ஆனாரு. அன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரும் பல நடிகர்கள் பல வெள்ளி விழா கொடுத்தாங்க, போட்டி போட்டாங்க, ஜெயிக்க முடியல. ஆனா தலைவர் சரி 75 வருஷம் தமிழ் சினிமாவை காப்பாத்துக்கிற ஒரே நடிகர் தலைவர் தான். அந்த பொறாமையின் உச்சத்துலதான் தமிழ் சினிமா உலகம் இருக்குது. காரணம் என்னன்னா, தலைவருக்கு நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து சொன்னாங்க. தமிழக முதல்வர் லெட்டர் பேட்ல வாழ்த்து சொன்னாங்க. ஆனால் தமிழக ஊடகத்துல ஒருத்தர் இருக்காரு, நடிகரோ செலவா ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ண, தலைவர் செலவு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு மீடியா போய் கேள்வி கேட்ட அப்புறம் உலக சாதனை பண்ண நடிக்கிறாரு. ஏன் மீடியா கேள்வி கேட்ட அப்புறம் அவர் உலக சாதனை பண்ண உங்களுக்கு தெரிஞ்சுதா? தமிழ் திருமாவளவன் மக்கள் ஏற்றிட்டு தலைவர் நம்பர் 1 ஆகிறாங்க. நீங்க வாழ்த்து சொன்னாலும் சரி, பார்த்தா சரி, பொறாமல விந்து செத்தாலும் சரி, தலைவர் தான் தமிழ் சினிமா நம்பர் 1. தலைவர் கூட இன்னைக்குமே ரசிகலாங்க நாங்க இருக்கிறோம். கண்டிப்பா இனிமேலும் இருப்போம். தலைவரோட 80 வயசுல தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் நம்பர் 1. அன்றும் இன்றும் என்றும் ஒரே தலைவர், ஒரே சூப்பர் ஸ்டார், அன்பு தலைவர் தான். கண்டிப்பா தலைவரா சொல்றேன். ரொம்ப நாளா கேட்டிருக்கோம், தலைவர் ரசிகருக்காக ஒரு ஃபேன்ஸ் கண்டிப்பா ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்லி ரசிகரா ஒரு விழா இருக்குன்னு சொல்லி ரொம்ப நாளா கேட்டிருக்கோம்.
ஒவ்வொரு விழாவும் தலைவர் வந்து புரிஞ்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா இதோட நிறைவுல வந்து கண்டிப்பா ஜனவரி, டிசம்பர் அல்லது ஜனவரில மிக பிரமாண்ட விழா ரசிகர் சார்பா தலைவருக்கு நடத்தணும் தலைவர் கோரிக்கை வச்சிருக்கோம். கண்டிப்பா தலைவர் வந்து அனுமதி கொடுப்பாரு நம்புறோம். முன்னாடியே சார் சொன்ன மாதிரி தலைவர் வந்து 50 வருஷமா ஃபீல்டுல இருக்காரு. 50 வருஷமா இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு பொறாமை இருக்கு. அது யாரெல்லாம் நான் மீன் பண்ண வரல அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இன்னைக்கு ஒரு 50 வருஷமா ஒன்லி தலைவரா இருக்கிற ஒரு தலைவர் தான். இன்னைக்கு நீங்க 25வது நாள், முதல் நாள் இல்லைங்க, இது 25வது நாள். 25வது நாள்ல இந்த அளவுக்கு ஒரு மாசா கிராஸா வந்து செலிப்ரேட் பண்றது வேற எந்த படத்துக்குமே கிடையாது. உண்மையிலே இந்த ரோஹினி தேட்டருக்கு என்னைக்குமே தேங்க்ஸ் சொல்லுவேன். மத்த படங்கள்லாம் வருது, வரட்டும் ஓடட்டும் எல்லாமே ஆனா 25 நாளை இன்னைக்கு இந்த காலத்துல வந்து 25 நாள் தாண்டதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த ஒரு விஷயத்த தலைவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. என்னைக்குமே சார் ஒருத்தர் சொன்னாரு, 80 வயசு 90 வயசு வரையும் என்னைக்குமே தலைவர் தான் சூப்பர் ஸ்டாரு. ஆண்டவனோட அருளால தலைவருக்கு எந்த குறையும் இல்லாம இன்னொரு 4-5 படம் மாசா கிளாஸா எடுத்துட்டு எங்களை எல்லாரையும் திருப்திப்படுத்தணும். எங்க எல்லாரோட சார்பாகவும் தலைவர் 100 வருஷம் வாழணும்னு எல்லாம் வல்ல இறைவன் கிட்ட வேண்டி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கூலி மாபெரும் வெற்றி. சில கூட்டங்க கூலி படம் நல்லா படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு வந்து பரப்பி விட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு வெத்து வெட்டாகி போச்சு. ஆனா இது மாபெரும் ரெக்கார்டு பண்ணி தலைவரோட 600 கோடி மேல தாண்டி 700 கோடி நெருங்கி கொண்டிருக்குது. 3வது படம் இது 600 கோடி தாண்டுற தலைவர். ஒரு படம் வந்து 600 கோடி தாண்டிடுச்சுன்னு சும்மா வட விட்டு இருக்காங்க. அது 600 கோடியே தாண்டல. அந்த படமே நஷ்டன்றாங்க. லோகேஷ் கனகராஜ் எடுத்த படம். அந்த படம் பேர் சொல்ல விரும்பல, இருந்தாலும் அது லோகேஷ் கனகராஜ் எல்லாருக்கும் தெரியும். வட சுத்திட்டு இருக்காங்க. அது வந்து 600 கோடி தாண்டல. தலைவர் படம் மட்டும்தான் 600 கோடி 3 படம். இது தமிழ் இண்டஸ்ட்ரி ரெக்கார்டு. தமிழ் இண்டஸ்ட்ரினா தலைவர் மட்டும்தான் ரெக்கார்டு. அதே மாதிரி காடுனா சிங்கம் மட்டும்தான் முதல்ல. அது ஆனா வந்து இங்க வந்து நான் தான் நீ தான் எல்லாருமே சினிமா பிரில வந்து சிங்கம்னா தலைவர் மட்டும்தான். நான் இது சும்மான வட சுத்தின்னு 500 கோடி 600 கோடி 400 கோடின்ட்டு வட சுத்துறாங்க. அது தலைவருக்கு மட்டும்தான். சினிமா பிரில்னா இந்த 50 வருஷம் தாண்டி 50 வருஷம் தாண்டிட்ட தலைவர். அதுக்கே எங்களுடைய அனைத்து ரசிகர் சார்பாக வாழ்த்துக்கள். அது வந்து மாபெரும் ரெக்கார்டு. அது அந்த 3 படம் மட்டும் இல்ல, பட 3 அது படையப்பா வந்து அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி மீடியா அதெல்லாம் கிடையாது. அது அப்பயே 2000 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ண படம். படையப்பா ரெக்கார்டு பார்த்தா அது கரெக்டா கணிச்சு எடுக்க முடியல. அது எடுத்திருந்தா படையப்பா 2000 கோடி தாண்டின படம். சும்மா நான் புஷ்பா அதுன்னு 1000 கோடின்றாங்க. அது இப்ப வந்து கணிக்கிறது எல்லாமே இருக்கு. அப்ப வந்து இல்லாத டைம்லயே படையப்பா 2000 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ண படம். படையப்பா மாரி ஒரு ரெக்கார்டு படம் இல்ல. இப்ப வந்து 3 படம். இப்ப ரெக்கார்டு பிரகாரம் பார்த்தா 3 படம் தலைவருது. அப்படி பார்த்தா படையப்பா 2000 கோடி தாண்டின படம்.